எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. என் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தமான கால வேளையில நாங்கள் ஒரு விஷயம் கருத்துல கடந்து வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களுக்கு கிருபை செய்த தேவன், இந்த வருஷத்தில் பாதி நாட்களை முடிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்தபடினால ஸ்தோத்திரம். தீமைகளுக்கு விளக்கினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தயவும் கருவையும் கருணையும் இரக்கமும் எங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, துதிக்கிற ஒவ்வொரு நாளும் உடைய தயவுகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அளவில்லாத அன்பிற்காக துதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக துதிக்கிற சுவாமி. இந்த நாளில் உங்களுடைய தாமை உண்மை ஆராதிக்கும்படி, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உண்மை உயர்த்தும்படி தளத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திற்கு கடந்து வருவேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் இடத்துல இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமை பிரசனம் வெளிப்பட்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம். தயவுள்ளவருடைய கரங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வர வேண்டியவர்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஆங்காங்கே இருக்கிற வீடுகளில் அமர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஜெபங்களை ஆராதனைகளை என் கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. பரலோக தேவனுடைய கரங்கள் இறங்குவதாக. அவர் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. அபியானவரே, ஸ்தோத்திர. வேதத்தில் சொல்லப்பட்டது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தவர்களே உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்னேன். அந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தனைக்கு வழிநடத்துன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எங்களை மறைத்து தேவன் வெளிப்படுத்த சுவாமி. எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே மன்னாவை கர்த்தர் பரலோகத்தில் எங்களுக்கு தந்தருளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கிக் கொள்ளும். தேவ பிரசனம் ஆளுகையும் தயவுகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பாடல்களை பாடுவதற்கு தெரிந்து ஒரு பாடல் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய துயரத்தை நீக்குகிறவர் அவர்தான். அவருடைய கல்வாரி சிலுவையில் திருரத்தினால என்னுடைய சாபங்களை உடைத்தார். ஆமென். நமக்கு சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நமக்கு நடத்தி கொடுத்து அவருடைய ஜீவனை மட்டுமாய் தப்ப வைத்ததான தேவன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நம்ம ஈடுபடுத்துவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.
எல்லா சூழலுமே அவர் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான காரியத்தை செய்கிறவர். ஆமென். எல்லாரும் நேரம் சமூகத்தில் அப்படி எழுந்து நின்று அவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இந்த 6 மாசம் அவர் நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு நன்றியுள்ள இதயத்தை மாத்திரம்தான். எத்தனையோ இடங்களிலே இன்னைக்கு அந்த கொள்ளை நோய்கள், சாப வியாதிகள் பரவிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையா உங்களை என்னையும் பாதுகாத்தாரு. ஆமென். அது ஜீவனை தப்ப வைத்தாரு. அது எவ்வளவு பெரிய கிருபை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு பண்ணாம நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து படுகுழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்ததான தேவன். அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கங்களினாலே நம்மளை மணிமுடி சூட்டுகிறதான தேவன். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மைகளினாலே நம்மளை திருப்தி ஆக்குகிறதான தேவன். அதில் சொல்லுகிறார், இளமைய கழுகு போல மாற்றுகிறவர். அவர் நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாய் பண்ணாதபடி நம்மளை ஒவ்வொரு நாளும் விடுவித்து நம்ம பாதுகாக்கிறேன். ஒரு மகிமை உள்ள தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஓரி சகரரரரியாக்கரரபு ரிமனரமனரமனரரியாக்கவனரபு ஷதரமனரரியாக்கரரபு ரெகரரரரியாக்கரரபு ஷேகரரமனரரியாக்கரரபு. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கங்களை நினைக்கிறோம்ப்பா. உம்முடைய தயவை நினைக்கிறோம்ப்பா. எங்க மேல வைத்தவரை நினைக்கிறோம் சுவாமி. ரிமன ஹதரரபு ஷதரமனரரியாக்கவனரபு ரிகரரமனரரி ஷேகரரமனரரியாக்கரரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நம்மிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ரிபலரபு ஷீகரரபு ரிகரரரியாக்கரரபு ரிகவனரபு ரகரரபு ஷதரமனரரியாக்கரரபு ரிகரரபு ரிகவனரபு ஷதரமனரரியாக்கரரபு. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவா உமக்கு நன்றி. நல்ல பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்களை ஒப்பு கொடுக்கிறவையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரம் ஆண்டவரை துதித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்துளே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பருகுலிலே என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பருகுலிலே என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது யாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். பகலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். பகலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போலே புதிதாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போலே புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும்
Hallelujah.
எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீரப்பா. உடைய கிருபைக்கு, உடைய இரக்கத்திற்கு, உடைய தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு மட்டுமா என்னுடைய கிருபையை உங்கள் பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீமைக்கு எங்களை விலகினரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விரும்பியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்கள் மத்தியில் அசைவாடுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த நீர் எங்களோடு பேசும், நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்கள் வார்த்தை நாங்கள் கேட்கணும் சுவாமி. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்க முடியும். ஆவியான சத்தத்தை நாங்கள் கேட்க தருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குடிந்ததானே உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்துட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் நாம் கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேதனைகளையும் பயத்தையும் கொடுத்தாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் தம்மை நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்வாரா? விடுவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு வருகிற எல்லா துன்பங்களுக்கும் நம்மளை விலக்கி நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவன் முன்னிட்டு சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்களை நினைத்ததான ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடிய போகுதோ என்று சொல்லி நம்மை அறியாமலே நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். நம்மளை அறியாத ஒரு கலக்கம் நம்முடைய இருதயத்துல இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்குமோ. இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில போகிறோம் அப்படின்னு சொன்னா வெளியில போய் ஒரு கடையில் ஒரு டீ குடிக்கிறது கூட இன்னைக்கு பயமா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வியாதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? பெருகி கொண்டிருக்கிற காலம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நடுவுல இருக்கிறேன், நீ தீங்க காண மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவுல இருப்பாரே என்று சொன்னால், தேவன் உங்க நடுவுல இருப்பார்னா தீங்கு உங்களை அணுக முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆக்கினைகளை நான் அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு என்ன செஞ்சிருவேன்? விலக்கிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என் தேவன் செய்கிற காரியம் மிகவும் பெரியவைகளாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தான், கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல அந்த வார்த்தை வைத்திருக்க ஜெபம் நான் சமூகத்தில், ஆண்டவரே நீர் என் நடுவில் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். என் குடும்பத்துக்கு நடுவில் நீர் இருக்கிறீர், என் ஊழியத்துக்கு நடுவில் நீர் இருக்கிறீர், என் வேலைகளுக்கு நடுவில் நீர் இருக்கிறீர், நான் தீங்க காண மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் குடும்பத்துல இருப்பார்னா என் குடும்பத்தை தீமை அணுக முடியாது. என் வேலையில கர்த்தர் இருப்பார்னா தீமை என்னை அணுக முடியாது. என் ஊழியத்துல கர்த்தர் நடுவில் இருப்பார் என்று சொன்னா தீமை என்னை அணுக முடியாது. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவரின் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுவார், என் சத்துருக்கள் என்னை விட்டு விலக்குவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கிருபையும் அவர் தந்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு 3-4 பாயிண்ட்களை இதுல இருந்து நான் மத்தியில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தேவன் நம்ம நடுவில் இருந்தார்னா முதல் பாயிண்ட் சொல்லுகிறது, பாவத்துக்கு இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பயத்துக்கு இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது வேதனைகளுக்கு இடம் இல்லை. நான்காவது சொல்றாரு, தடைகளுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இந்த 4 காரியத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கணும் கூட ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒருவனுக்கு கர்த்தர் அவன் நடுவுல இருப்பார்னா, அவன் குடும்பத்துக்கு நடுவுல இருப்பார்னா வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. பாவமான காரியத்துக்கு அங்க இடம் இல்லை. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப வேத தெளிவா சொல்கிறது, தேவனால பிறக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். அப்ப தேவனால பிறக்கிறவன் ஏன் பாவம் செய்ய மாட்டான்? தேவன் அவன் நடுவுல இருக்கிறபடினாலே. ஆமென். தேவன் அவனோடு கூட இருக்கிறபடினால, தேவன் அவனோடு வழி நடந்து கொண்டு இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. ஆமென். வேதத்துல ஒரு இடத்துல வாசித்து பார்ப்போம்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார், நிக்கேதமோ என்கிறதான ஒரு அதிகாரி ஆண்டவர் இடத்துல போய் பார்த்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்படி பேசும்போது ஆண்டவர் அவன் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்ப இவர் ரொம்ப சீரியஸா ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நபி, ஒருவன் மறுபடியும் அவன் தாயை விட்டு வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் எப்படி என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். 5வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்ப எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அவங்க கிறிஸ்தவங்க. இப்ப அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாக நான் எப்படித்தான் இருக்கணும் சொல்லுங்களேன்? கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன். கிறிஸ்துவ உடையவனாக, கிறிஸ்துவை அறிந்தவனாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இப்ப நான் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறேன் சொல்லுங்களேன்? தேவனுடைய பிள்ளையாகவே என்ன செய்கிறேன்? பிறக்கிறேன். காரணம் ஒன்று, அவர்கள் கிறிஸ்தவ சந்ததியில் இருந்தபடினாலே, கிறிஸ்துவோடு கூட இருந்தபடினாலே நானும் அதே கிறிஸ்தவனா என்ன செய்கிறேன்? பிறக்கிறேன். நாட்கள் போகும்போது நான் கிறிஸ்துவோடு கூட உறவுல இருக்கிறேனா என்பது முக்கியம். பிறந்தது கிறிஸ்தவன் தான், ஆனா அந்த கிறிஸ்தவ உறவுல நான் உறுதியா இருக்கிறேனா அப்படிங்கிறது முக்கியம். இது ஒரு காரியம். இரண்டாவதாக, ஒரு பிரஜாதி மார்க்கத்திலே ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்துல பிறந்து வளர்ந்து வருகிறதான ஒரு சகோதரன் இப்ப ஆண்டவர் அறிஞ்சு உள்ள வராருன்னா இவர் இப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அவசியம். அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. என்னதான் நான் கிறிஸ்தவனாய் பிறந்தாலும் அல்லது பிரஜாதியான மார்க்கத்தில் பிறந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவுக்காய் நான் சாட்சியாய் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் அறிக்கையிடும் பொழுது அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேவனால் அவன் பிறப்பான்னு சொன்னா பாவம் அவன் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படியே பாவமான காரியம் அவன் மேற்கொண்டாலும் இருதயத்துல உணர்வை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. நீ செய்கிற காரியம் தவறு, நீ செய்கிற போகிற பாதை தவறு என்று சொல்லி உணர்த்துகிற தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அதே என்ன சொல்றாரு? ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, இந்த வீட்டிலே எங்கிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க
நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. தேவனால ஒருத்தர் பிறக்கிறான் என்று சொன்னால் பாவம் அவனை அணுக முடியாது. ஆமென். இது யோசேப்புடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன செய்யும்? தெரியும். சகல ஆசீர்வாதமும் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரங்களும் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடத்துல பாவம் செய்ய தூண்டின பொழுது அவன் சொல்லுகிறான், எல்லா அதிகாரங்களையும் கையில கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் தேவனுடைய கட்டளையை நான் மீற முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாத காரணம், நான் அவரால பிறந்திருக்கிறேன், நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் என் நடுவில் என்ன செய்யறாரு? இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை என் மனைவிக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, அல்லது என் பெற்றோர்களுக்கு தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் வானத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்ணு பூமி எங்கும் என்ன செய்கிறதுனா உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆகவே ஒருவன் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னா அவன் பாவம் செய்ய முடியாது. ஆமென். அடுத்து சொல்லுகிறார் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 1:10 கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தபடியினால அவன் தன்னை என்ன செய்யலையாமா? தீட்டுப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. இங்க ரெண்டு விதமான சாப்பாடு தானியேல் என்ன செய்றாங்க? சிறையில் பிறந்து பிடிக்கும் பொழுது ரெண்டு விதமான சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஆனா தானியேல் சொல்றது, எனக்கு எந்த சாப்பாடு வேண்டாம் ஐயா. ஆமென். நான் விரும்புகிற போஜனம் மட்டும் எனக்கு போதும். கர்த்தர் உங்க கூட இருந்தாங்க, எதுவுமே உங்களை அணுக முடியாதுங்க. எந்த காரியம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, தீமை உங்களை மேற்கொள்ள முடியாது. என கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவைகளை நன்மைக்கு ஏதுவாக நமக்கு மாற்றி கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்துக்கு கிருபைக்கு ஏதுவாக அவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறவர். இரண்டாவது சொல்லுகிறாரு, பயத்துக்கு இடம் இல்லை. கர்த்தர் நம்ம நடுவில் இருப்பாருன்னு சொன்னா எதுக்கு இடம் இல்லை? பயத்துக்கு இடம் இல்லை. வாசிங்க எபிரேயர் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பயப்படுகிறோம். சின்ன ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம். நம்ம அநேகருக்கு ஆறுதல் சொல்லுவோம், நம்ம அநேகருக்கு என்ன செய்வோம்? தேட்டலாம் வார்த்தைகளை சொல்லுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அதே பிரச்சனை நம்ம குடும்பத்துல வரும்போது அதே தேர்தலோடு, அதே ஆறுதலோடு, அதே தைரியத்தோடு நம்ம இருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. அதான் அந்த காலத்துல பழமொழி சொல்லி வச்சாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மற்றவங்களை ஆறுதல் கொடுத்துக்கிறோம், நம்பிக்கை விட்டுக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, பயப்படாத, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். ஆனா அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அதே தைரியத்தோடு அதே விசுவாசத்தோட நான் இருக்கிறேனா? ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் என் நடுவுல இருந்தாருன்னா என் பயத்துக்கு அங்க இடமே இல்லை, அங்கலாய்ப்புக்கு அங்க இடம் இல்லை, எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, எபிரேயர் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு என்ன செஞ்சான்? போனான். அல்லேலூயா. மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற உடனே ராஜாவுக்கு அவர் என்ன செய்யல? பயப்படல. நடந்து முடிந்த பழைய சம்பவத்தில் நிமித்த மோசே தேடப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் தரிசனமாய் மோசையோட பேசுற உடனே உள்ள இருந்த அந்த பயத்தின் ஆவி என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிடுச்சு. சொல்ல, நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னுடைய நடுவில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன், நீ தைரியமா போ அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருடைய கிருபை அவருக்குள்ள மேல என்ன செஞ்சிருச்சு? இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. உள்ள இந்த பயமெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா போய் என்ன சொல்றாரு? என் ஜனங்களை நீ என்ன செய்ய? ஆராதிக்க விடு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க நடுவில் இன்னைக்கு இருப்பாருன்னா எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எதிர்காலத்தை குறித்தா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குடும்ப காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளா இருக்கட்டும், எதை குறிச்சா இருக்கட்டும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார்.
நம்ம அல்லேலூயா, நான் தீங்கு என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. இங்க எலியா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே எலியா ஒரு காலத்துல இந்த ஆகாபு ராஜாவுக்கு பயந்து என்ன செய்யறாரு, ஓடுறாரு, தன் ஜீவனை தப்புவிக்கும்படி ஓடுறாரு. போய் சூர செடிக்கு கீழே படுத்துக்கிறாரு, குகைக்குள்ள போய் ஒளிச்சுக்கிறாரு. தூதர் வந்து தட்டி எழுப்புறா, எலியாவே நீ எழுதுரு, நீ போஜனம் பண்ணு. எப்படி சொல்றாரு, இல்ல நான் சாகணும், நான் சாக விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்ற, நீ சாக வேண்டியவன் அல்ல, உன் தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் எப்படி இருக்கிறது, வெகு தூரமா இருக்குது. உன் தரிசனம் பெருசு, உன் அழைப்பு பெருசு, தேவன் மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆமென். அல்லேலூயா. ஆனா பிசாசு இது எல்லாத்தையும் பார்க்க விட மாட்டாங்க. பயத்தை உள்ள கொண்டு வந்த உடனே தரிசனம் மறந்துடும், அழைப்பு மறந்துடும், தேவனுடைய திட்டம் மறந்துடும், எல்லாமே போயிடும். வாழ்க்கையை பிளாங்க் ஆனது போல மாறி போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுங்க. தேவன் உங்க நடுவில் இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. எலியா பயந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவை தேற்ற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் எலியாவோட பேச ஆரம்பிக்கிறாரு. எலியாவை குறித்த தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. நீ இன்னும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. மகிமையுள்ள ஊழியத்தை செய்தவர் எலியா. ஆமென். ஒருவேளை எலியா நினைச்சிருக்கலாம், என்னோட கூட இந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா தேவன் எலியா மேல வைத்திருந்த திட்டம் வேற. உன் இடத்துல நீ வேற ஒரு ஆளை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த வேலையை செய்யாம நீ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆமென். தேவன் பேசி இடைப்பட்ட உடனே எந்த ராஜாவை பார்த்து பயந்து ஓடினாரோ அதே ராஜாவுக்கு முன்னாடி நின்று தெளிவா சொல்றாரு, நீயும் உன் குடும்பம் தான் இஸ்ரவேலை என்ன செய்தது, கலங்க பண்ணினது. ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. பரவி வருகிற காரியங்களை நினைத்து பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறாரு. அவர் எனக்கு நன்மையானதை என்ன செய்வார், செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமானால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது கிறிஸ்து, அகிரிப்பா ராஜாவே, உங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து இந்த ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவனை உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கிறது தகாது என்று சொல்லி கூக்குரல் இட்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் உயிரோடு இருக்கிறதே தகாது. ஆமென். அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா, கூக்குரல் இட்டார்களா. ஆனா இந்த பவுல் பாருங்க, மரணத்துக்கு அருகில் நிற்கிறாரு. மரணம் ரொம்ப நெருங்கி நிக்குது. ஆனா அந்த மரண கண்ணிக்கு நடுவில் நின்று கொண்டு அகிரிப்பா ராஜாவுக்கு சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறாரு. ஆமென். தேவன் தன்னை அழைத்த விதத்தை பாருங்க சொல்றாரு. தேவன் தனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை விளக்குகிறாரு. அதுதாங்க தைரியம். ஆமென். ஏன்னா தேவன் என் நடுவில் இருக்கிறாரு எனக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுனாலே எதை குறிச்சு அவன் பயப்பட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. மரணத்தை குறித்து பயம் இல்லை, என் முன்னாடி எப்பேற்பட்ட மனுஷன் இருக்கிறாங்கிறத குறித்து பயம் இல்லை. காரணம், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவ்வளவு பெரிய ராஜாக்கு முன்பு தான் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய மரணம் தீர்மானிக்கப்பட போகிறது. ஆனா தைரியமாக இருந்து கொண்டு அந்த ராஜாவுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை நினைச்சு பிரசங்கிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நடுவில் இருக்கும்போது எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மூன்றாவதாக, அவர் நம்ம நடுவில் இருந்தார்னா வேதனைக்கு இடம் கிடையாது. ஆமென். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே
நீங்க எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க, வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்ப கர்த்தர் என் நடுவில் இருந்தார்னா என் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. என் காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா? என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா? இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நிறைய கர்த்தரை அறியாத தேவ பிள்ளைகள் தன்னுடைய ஜீவனை என்ன செய்யறாங்க, மாய்த்துக் கொள்கிறாங்க. காரணம் மெய் தெய்வத்தை அறியாதபடினாலே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல என்ன செய்யுங்க, வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் எல்லா பிரச்சனையும் உங்களை விடுவிக்க முடியும். உங்களை எல்லா உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். ஒருவேளை நீங்க நம்பி இருக்கிற பிள்ளைகள் உங்களை மறந்து போகலாம், அல்லது உங்களுடைய குடும்பங்கள் உங்களை மறந்து போகலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை மறந்து போகலாம், உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர்கள் உங்களை மறந்து போகலாம். ஆனா தாயின் கற்பத்தில் உங்களை முன் குறித்து உங்களை அழைத்து உங்களை உருவாக்கி உங்களை பெயரிட்டதான தேவன் அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் மறக்கிற தேவனே இல்லைங்க, அவர் மறந்து போகிறவர் அல்ல. ஆமென். அவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். நொறு கொண்டது நறு கொண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன். பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, அல்லது தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, வேதனை கண்ணீருக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, அந்த மெய் தெய்வமாக இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையுடைய எல்லா சகல சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதனைக்கு என்னதில்லை, இடமே இல்லை. வேதத்தில் மார்க் 5:34 ஒரு பெரும்பாலும் ஒரு ஸ்திரீனுடைய சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். மிகுந்த ஆஸ்தி உள்ளவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் பெற்று தன்னுடைய வியாதிக்கு என்ன செஞ்சார், மருத்துவம் பார்த்தா. ஆனா எந்த மருத்துவரால் தன்னுடைய வியாதி என்ன செய்ய முடியல, குணப்படுத்த முடியல. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்று தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் பெற்று அவன் மருத்துவம் பார்த்ததுனால குணமாக முடியல. கடைசியா மரணம் தான் என்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் என்கிற செய்தி அவர் என்ன செய்கிறார், கேள்விப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? யூதர்கள் ஆண்கள் கூட்டமா போகிற இடங்கள்ல பெண்கள் உள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு சட்டம் அது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மரணம் சொன்னா சுடுகாட்டுக்கு அதை அடக்கம் பண்றதுக்கு எட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பெண்கள் போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பெண்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, போகவும் கூடாது. அப்படி ஒரு சில வரமுறைகள் இன்னும் சில கிராமங்கள் என்ன செய்யுது, இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யூதர்களுக்கு ஒரு பழக்கம், ஆண்கள் கூட்டமா போகும்போது பெண்கள் உள்ள என்ன செய்யக்கூடாது, கூட்டத்துக்குள்ள போகக்கூடாது. இவங்களுக்கு ஒரே சான்ஸ் தான். இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா ஒரு வாழ்க்கையில சுகமே என்ன செய்யாது, கிடைக்காது. தன்னை சுற்றி இருக்கிற சகல சூழ்நிலைகளை தூக்கி தூரப்பட்டுட்டு என் வேதனை நீங்கணும்னா நடுவில் இருக்கிற இயேசுவின் இடத்துல நான் என்ன செய்யணும், போகணும். ஆமென். எல்லாம் தூக்கி தூரப்பட்டு ஆண்டவர்கிட்ட போனா வேதம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை அவன் தொட்ட உடனே தேவனிடத்துல வல்லமை என்ன செஞ்சதாமா, புறப்பட்டது. நல்லா யோசித்து பாருங்க. பெரிய ஜனத்தரமான கூட்டம், பிடி மண்ணை அள்ளி போட்டாலும் கீழே என்ன செய்யாது, விழாது. அவ்வளவு பெரிய கூட்டம். இயேசுவை நெருக்கிட்டு போயிட்டு இருந்தவங்களுக்குள்ள வியாதி இல்லாம இருந்திருக்குமா, இல்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமா? இருந்திருக்கும். ஆனா எவனுக்காவது அற்புதம் இடத்துல நடந்துச்சா சொல்லுங்களேன்? ஒருத்தருக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஆலயத்துக்கு போறோம், எல்லாரும் சர்ச்சைக்கு சபை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் 100 ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம், கூடுகிறோம். ஆனா அந்த ஆலயத்துல போகிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குதா? இன்னைக்கு ஒரு ஓபன் ஏர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னா அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்துருக்கிறோம். தேவனுடைய தாசர்கள் பெயர் சொல்லி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துறாங்க. ஏன் எல்லாரையும் கூப்பிடலாமே, ஏன் மனுஷனை மட்டும் கூப்பிடுறாங்க? வேதம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அத்தனை கூட்டம் அவரை நெருங்கிட்டு போனாலும் இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விசுவாசம், இப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேனா எனக்கு சுகம் உண்டாகும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்றாரு. கனம் பண்ணி வாழ்க்கை சகல வேதனைகளை கர்த்தர் நீக்கி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அதே போல வேதத்துல
மத்தேயு 17:15 இன்னொரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். இப்படி நிறைய அற்புதங்களை வேதத்தில் வாசிக்கிறதுல 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாரு. அவர் உங்க நடுவில் இருந்தார்னா வேதனைக்கு அங்கே இடமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்ப என் நடுவில் ஆண்டவர் இருக்கும் பொழுது வேதனைக்கு அங்கே இடமே இல்லை, கலக்கத்துக்கு இடமில்லை. கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொடுக்கிறவர், சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர் நடத்தி கொடுக்கிறவர். 4வதாக அவர் என் நடுவில் இருந்தார்னா தடைக்கு அங்கே இடமே கிடையாது. ஆமென். எந்த ஒரு காரியம் எனக்கு தடை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார்னா எல்லா தடையை அவர் நீக்கி போட்டுட்டு உங்களுக்கு முன்பதாக ஜெயமாய் அவர் கடந்து போகிறவர். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த காரியமெல்லாம் நீங்க உங்களுக்கு தடையா இருக்குதோ என் கர்த்தரை கூப்பிடுங்க, நான் அவரை கூப்பிடுங்க. ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே கூப்பிட்டு பாருங்க, உங்க தடையை அவர் நீக்கிடுவாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களில் கேள்விப்படுகிற காரியம் எதுமா பாஸ்டர், என் பிள்ளைக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது, அவளுக்கு ஒரு திருமணம் வர நினைச்சிய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. சரி, பிள்ளைங்களுக்கு தான் வரமாட்டேங்குதுன்னா பசங்களும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரை நீங்க வாங்கப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையை என்ன செஞ்சு போடுங்க, நீக்கி போடு. இது ஒரு பக்கம். இன்னொரு படிப்புக்குரிய வேலை எனக்கு என்ன செய்யலையே கிடைக்கல, இது ஒரு தடை. ஆமென். இன்னொரு பக்கம் எனக்கு கற்பத்தின் கனி இல்லையே, அது ஒரு தடை. ஆமென். அல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு எல்லாமே இருக்குதுங்க, வீடை கட்டணும்னு நினைக்கிற வீடு என்னால என்ன செய்ய முடியல, கட்ட முடியல, இது ஒரு தடை. இப்படி அநேக தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். என் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவரை கூப்பிடுங்க, ஆண்டவரே நீங்க என் நடுவில் என்ன செய்யும் வா, நீ என் வாழ்க்கையில கடந்து வருவீங்கன்னு சொன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாற்றப்படும். ஆண்டவரே என் சூழலில் இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்பட முடியும்பா. ஆமென். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அன்னைக்கு தடை இருந்துச்சு. யாத்திராகமம் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது, செங்கடல் அவங்களுக்கு தடையா வந்து என்ன செஞ்சது, நின்றது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்துல பலத்த அற்புதங்களையும் வாதைகளையும் சென்று இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிச்சு கொண்டு வராரு. இந்த ஜனம் ஒரு பக்கம் விடுதலையோடு வந்தாலும் பின்னாடி பார்வன் பெரிய சேனையோட துரத்திட்டு வருகிறான். 2 பேருக்கு நடுவில் என் மக்களிஷ்டமும் மேகஸ்டமும் இரவிலும் பகலையும் மாறி மாறி நின்று அந்த சேனைகள் இவரோடு கூட சேரக்கூடாதபடி தடையா நின்றுட்டே இருந்துச்சான். 1. 2வது, இந்த மேகஸ்தம்பம் பகலில இஸ்ரவேல் ஜனத்துக்கு குளிர்ச்சியா இருந்துச்சான். எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஏசில இருக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. ஆனா பார்வனுடைய சேனைக்கு மிகுந்த வெயில், பயங்கர சூடு. அவங்களால அதை கிரகிக்க முடியாத அளவுக்கு சூடு. ஆனா இவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறார். நைட் ஆனா அக்னி ஸ்தம்பம். இந்த அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாகவும் இருந்தது, அதே சமயத்துல குளிருக்கு நல்ல இடமாகவும் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க இருந்துச்சு. ஆனா பார்வனுக்கோ அது இருளா என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சூப்பரா பண்ணி அழகா கூட்டு வராரு. செங்கல்கிட்ட வந்தோடனே இவனோட மொத்த அறிவு போயிடுச்சு. ஆமென். மோசை பார்த்து கேட்கிறாங்க, எங்களை சாகதுக்கு இடம் நாங்க கூட்டு வந்த. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தடையை பார்த்த உடனே நம்மளுக்கு அறியாத ஒரு வேதனை. எத்தனை சாமணி இவ்வளவு பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்காருன்னு நீங்க நினைச்சு பார்த்துட்டீங்கனாலே இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாவே உங்களுக்கு இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்கிற காரியம் மிகப்பெரிய காரியம். ஆண்டவர் அந்த செங்கடலையே 2 என்ன செய்யறது, பிரித்து இஸ்ரவேல் ஜனத்தை அது நடுவாக புறப்பட பண்ணினார். ஆமென். தடைகளை நீக்கி கொடுக்கிற கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போறாரு. இந்த தடையை நீக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா கடந்து வர்றாங்க. அடுத்து ஒரு தடை வந்து நிக்குது. எங்க யோர்தான் கிட்ட வந்து நிக்கிறாங்க.
அப்பமாவது இவங்களுக்கு உணர்வு ஏற்கனவே தேவன் என்ன செங்கடல் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெள்ளத்தில வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்கிற உணர்வு அப்பமா அந்த ஜனத்துக்கு என்ன செய்யல இல்ல. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் அந்த யோர்தானை ரெண்டா என்ன செய்யறாரு, பிரித்துலாம் அங்கேயும் கூட்டு போறாரு. தடைய உடைக்கிறதுல என் தேவனை விட பெஸ்டான ஆளுநர் யாருமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை அசால்ட்டா என் தேவன் ஹேண்டில் பண்றவர். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி வர்றாங்க. இப்ப பார்த்தா அடுத்த பெரிய தடையா எரிகோ வந்து என்ன செய்யுது, நிற்குது. எவனும் அவர் ராஜ்யத்து வழியே போக விட மாட்டாங்க, யாரை கேட்டாலும் போக விட மாட்டாங்க. நாங்க கர்த்தர்களுக்கு வாக்குப்படி கானான் தேசத்துக்கு போகிறோம், உன் தேசத்து வழியா போன எனக்கு கொஞ்சம் பக்கையா யோசுவால் அனுப்புறாரு, உன் தேசத்து வழியா நாங்க என்ன செய்யறோம், கடந்து போயிடும். ஆனா எங்க சாப்பாட்டுக்கு எங்க தண்ணிக்கு நாங்க பணம் என்ன செஞ்சிடறோம், கொடுத்துடணும். உனக்கு எந்த தீமையும் விளைவிக்க மாட்டாங்க, எவனும் விட மாட்டாங்க, பயம். ஆமென். இப்போ எரிகோ வழியா தான் போய் ஆகணும். என்ன பண்றது, எரிகோ அடைக்கப்பட்டு கிடக்குது இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி. இவங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்கள் பார்த்தா எத்தனை பேர் சொல்லுங்களேன், 6 லட்சம் பேர். இது அவங்க மனைவி மாதிரி அவங்க பிள்ளைகள் எல்லாம் கணக்கு பண்ணுங்க, குறைஞ்சது 25 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சரித்திர ஆய்வாளர். எகிப்துல இருந்து புறப்பட்டது எத்தனை பேர் இருப்பாங்க, குறைஞ்சது 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25 லட்சம் பேரை சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சாலும் இந்த எரிகோ என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் மாமிச பலன் அல்ல, ஏன் பலன் உன்னை கிரியை செய்கிறது நீ உணரணும். ஆமென். இந்த எரிகோ பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், வேதம் அதான் சொல்லுகிறது. சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க மிஞ்சி போன ஒரு 6 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இது நிச்சயம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சவால், சவால்ங்கிறத விட ஒரு அசால்ட்டு. இது சின்ன ஊர் தானே, இதை என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். அப்ப பார்த்தார் ஆண்டவர், எப்போ உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? அப்ப யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, முதல்ல 50 பேரும் சுத்தி வர சொல்லு. ஆமென். 7 நாட்கள் என்ன செய்ய, சுத்தி வாங்க. இப்ப 7 நாள் சுத்தி வராங்க. 7வது நாள் ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு 7 நாள் சுத்தி வாங்குறது. ஆமென். அப்படின்னா என்ன, இந்த 6 கிலோமீட்டர் 7 தடவை சுத்தி வந்த உடனே இவர் சரக்கு மொத்த பலனும் போய் எல்லாம் அப்படியே சோர்ந்து டயர்டா நிக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ சத்தமா என்ன செய், ஆர்ப்பரி. ஆமென், அல்லேலூயா. இவங்க ஆர்ப்பரித்துடன் வேதம் சொல்லுகிறது, எரிகோ பட்டணம் அப்படியே 2 பிரிவாக பிரிஞ்சு என்ன செஞ்சு விழுந்துச்சு. இந்த பட்டணத்தினுடைய அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 குதிரைகள் கூட்டினதான ரதம் அந்த பட்டணத்தினுடைய மதில் மேல போகலாமா, காம்பவுண்ட் மேல. நம்ம வீட்டு காம்பவுண்ட் மேல ஒரு காக்கா வேணா நடந்து போகலாம். ஆமென். அது எவ்வளவு பெருசு, 12 குதிரைகள் கூட்டப்பட்ட ரதம், 2 ரதம் போகலாம். அப்ப எத்தனை ரதம், 24 குதிரைகள். 12 குதிரை கூட்டப்பட்ட ஒரு ரதம் இப்படி போகலாம், இன்னொரு ரதம் இப்படி வரலாம். அப்ப மேல 24 குதிரைனா கீழே வரும்போது 48. அப்போ அந்த எரிகோ பட்டணம் இப்படி இப்படி என்ன செஞ்சது, மதில் விரிந்து இருந்தது. இந்த மதில் இடிச்சுக்குள்ள போக முடியுமா? இவங்க கற்பனை எப்படி நாங்க மேற்கொண்டுருவோம், ஆனா அங்க கட்டப்பட்டிருந்ததானே அந்த அலங்கத்தினுடைய அமைப்பே வேற. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிரியை செய்தால் வழி அங்க அற்புதம் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு போடுற பிள்ளை இருக்காங்க 2 ஃபவுண்டேஷன் சொல்லி, அவங்க ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. நான் ஒரு கூட பைபிள் ஸ்டடி, அது எரிகோ பட்டணத்தை குறித்து பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நான் அதை பார்த்தேன், எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா, ரொம்ப பயங்கரமா அவங்க போட்டுருக்காங்க. எப்படின்னு சொன்னா பெரிய 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 கற்களை அப்படியே கூறு முனையா என்ன செய்யறாங்க, செதுக்கி இருக்கிறாங்க. செதுக்கி இப்போ இந்த சைடு கூர்மனை, இந்த சைடு கூர்மனை, இந்த சைடு கூர்மனை, இந்த 4 கற்களுடைய கூர்மனை ஒரு இடத்துல இணையும். அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன செய்யும், அமைகிறது. அல்லேலூயா. அவங்க ஃபவுண்டேஷன்ஸ்ல பயங்கர ஹெவியா போட்டு அவ்வளவு அழகாய் கட்டப்பட்ட மதில்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனம் உள்ள என்ன செய்யணும், போகணும்னா ஒரு அழகா என்ன பண்ணாரு, இந்த மதில அப்படியே 2 பக்கமும் சரியா வச்சாரு. படி போல இப்படி ஏறி இறங்குற மாதிரி அழகா நம்ம பட்டணத்துடைய மதில் என்ன செஞ்சதாமா, சரிந்து விழுந்தது. சரித்திர ஆய்வாளர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. என் தேவனுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட தடையும் நிற்க முடியாதுங்க. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிற தடையா வச்சுருவேன், எதுவுமே வெள்ளம் மேற்கொள்ள முடியாது, உங்களை அழிச்சலாம் வச்சு
விசுவாசத்துல தேவனுக்கு முன்பதாக நின்று பாருங்க. ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, கர்த்தாவே நீர் என் நடுவுல வான்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் என் நடுவுல இருப்பார்னா பாவத்துக்கு இடம் கிடையாது, பயத்துக்கு இடம் கிடையாது, வேதனைக்கு இடம் இல்லை. கடைசி சொல்றாரு, தடைக்கு இடமே கிடையாது. ஆமென். எல்லாவற்றையும் நீக்கி என் ஆக்கினைகளை நமக்கு அகற்றி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, நீர் என் நடுவில் இருக்கிறீர். என் ஆக்கினைகளை அகற்றுகிறவர் நீர், எனக்கு நன்மை செய்கிறவர் நீரப்பா. நான் ஒரு பயத்தோட கலக்கத்தோட இந்த 7வது மாசத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் கருத்துல ஒப்புக்கொடுங்கப்பா. எல்லா பயத்தை நமக்கு வேதனை நீக்கப்படும், தடைகள் நீக்கப்படும், பாவமான காரியங்கள் நீக்கப்படும். சுவாமி, நீங்க நடுவில் இருந்து என் வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையா மாற்றினாங்க. பிரகாசமுள்ள வாழ்க்கையா மாற்றுங்க சொல்ல. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, உண்மை மாத்திரம் ஆண்டவரே உயர்த்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை மாறணும். சுவாமி, நன்மையை மாற்றினார். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சமூகத்துல கேளுங்கப்பா. என் வாழ்க்கையை ஆசீர்வதி. நீங்க நடுவில் கடந்து வாங்கப்பா. நீங்க நடுவில் கடந்து வாங்க. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எல்லா சூழ்நிலையும் நீங்க நேசிக்கிற அன்பு தகவலே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேத வார்த்தை எனக்கு கேட்கப்பா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தார் என்று சொன்னார். பாவத்துக்கு இடமில்லை, பயத்துக்கு இடமில்லை, வேதனைக்கு இடமில்லை, தடைகளுக்கு இடமில்லை என்று சொல்லி நல்ல ஒரு வேத வார்த்தை நாங்கள் கேட்ட சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் என் நடுவில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா தடையை கர்த்தர் நீக்கப்படும், எல்லா போராட்டத்தை கர்த்தர் நீக்கப்படும், எல்லா ஆண்டவரே சோதர சத்துடைய காரியங்களை கர்த்தர் நிரூபமாக்கி போடும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாரையும் கொண்டு விளக்குவேன்னு சொல்லிடுங்க, ஆக்களையை விட்டு அகற்றுவேன்னு சொல்லுங்க, சத்துருவோடு விட்டு விளக்குவேன்னு சொல்லிடப்பா. நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யும். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற அற்புதத்தை செய்து சுமம். அப்படி தனிப்பட்ட சூழல்களில் இருக்கிற அற்புதத்தை செய்கிறோம். உங்களுடைய கிருபை மாத்திர குடும்பங்களில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வருகிற சாமியாதிகளை இந்த காவிரியை நீங்க விளக்கப்பா. எங்க தேசத்தை விடுவி, எங்க தேசத்தை விடுவி, எங்க தமிழகத்தை விடுவி, நாங்கள் வாழ்கிற பகுதிகளை மாவட்டங்களை விடுவீங்க சுவாமி. உங்களுடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. உங்க கிருபைதான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய கிருபைதான் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்கள் நீதிகள் உங்களுக்கு முன்பதாக துடைத்து கூடப்பட்ட அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது என்று சொல்லுகிறது. எனக்கு பெரிய நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் உங்க கிருபை வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அந்த உரையை நாங்கள் நீதிமன்றங்களை மாற்றப்படுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் விடுவீங்க, எங்கள் தேசத்தை கர்த்தர் விடுவீங்கப்பா. அந்த ஒரே அந்த கொரோனா வியாதியுடைய பாதிப்புகள் எனக்கு 6 லட்சத்துக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழகத்தில் பாதிப்புகள் அதிகமாக கடந்து கொண்டிருக்கிறதுப்பா. நாங்கள் இருக்கிற பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாக கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கிருபைதான் எங்களை பாதுகாக்கிறாங்க. இன்னும் கர்த்தர் சாப வியாதிகள் தேசங்களை விட்டு விளக்குகிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். என் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் என்பது தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கேன். தேசத்தை விடுவிக்கப்படும். எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்த குடும்பங்களை விடுவி, இந்த சபை விசுவாசிகளை விடுவி. அந்த ஒரே சோதனைகள் ஒவ்வொரு மேல தெய்வ பாதுகாப்பு உண்டாய் சீக்கிரமாக இந்த வியாதிகள் மாற்றப்பட்டு தடைகள் நீக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும் கிருபை கொடுத்தாலும் இறக்க மாறாட்டம் சொல்லிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்து எங்கள் பெருமையாய் நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகுமாய் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு வருகிற வரை நம்ம எல்லாரும் பெற்றோம் நிறைந்த பிழைத்து இருப்பதாக